கவிஞர் லட்சுமிபதி வேலூர். மே மாதம் இந்த வாரம் குறிப்பாக மே 1 10 அல்லது 15ஆம் தேதி வரை நூற்றுக்கணக்கான குடும்பங்களில் இரத்த கண்ணீர் வடித்த நாள் இந்த வாரம் மே மாதம். மே மாதம் என்றாலே நமக்கு இந்த உழைப்பாளர் தினம் வருகின்ற அந்த உற்சாகத்தில் கொண்டாடிய காலம் ஒன்று உண்டு. ஆனால் இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு இந்த மே மாதம் ஏன் வருகிறது என்று தோன்றுகிறது. காரணம், மே 2, 3 ஆரம்பித்து இந்த ஆக்சிஜன் குறைபாடு பார்த்து கொண்டிருக்கின்ற போதே மனித உடலில் இந்த ஆக்சிஜன் குறைபாடும், பிறகு ஒவ்வொரு ஆஸ்பத்திரி அலைந்தும் ஆக்சிஜன் கூடிய பெட்டு கிடைக்காதனாலே ஆஸ்பத்திரியில் நூற்றுக்கணக்கான ஆம்புலன்ஸ் வண்டிகள் நின்று அந்த காட்சியையும் எல்லாம் நினைக்கின்ற போது எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரித்தனரோ உங்கள் வேறு நிலை என்று பாரதிதாசன் சொல்வதைப் போல எத்தனை குடும்பங்கள் இரத்த கண்ணீர் வடித்ததோ இந்த மே மாதத்திலே முதல் 2 வாரங்களில் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். காரணம், என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி பார்த்து கொண்டிருக்கின்ற போதே ஆக்சிஜன் 40க்கு வந்துவிட்டது. ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் பெட் இருக்கின்ற ஆஸ்பத்திரியில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆக்சிஜன் பொருத்தப்பட்ட ஆம்புலன்ஸ் வண்டியில் என் 2 மகன்களும் என் மனைவியை அழைத்து ஆஸ்பத்திரியாக ஏறி இறங்கி கடைசியில் அது முடியாமலேயே போய்விட்டது. காலனுக்கு இரையாகிய அந்த நாள் இந்த மே 8. இதை போன்று எத்தனையோ குடும்பங்கள் கோவிட் என்கிற கொடிய அரக்கனால் உயிர் பறிக்கப்பட்டு குடும்பங்கள் சின்னாபின்னமான அந்த கோர நிகழ்ச்சி இந்த மே மாதம் முதல் வாரத்திலும் 2வது வாரத்திலும் நடைபெற்றதை நம்மால் மறக்க முடியாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு வடுவை ஏற்படுத்திவிட்டு சென்ற இந்த மே மாதத்தை ஒரு காலத்திலே ஆசையோடு வரவேற்ற காலம் போய் இப்போது ஏன் இந்த மே மாதம் வருகிறதோ என்று சொல்லுகின்ற அளவிற்கு வேதனையும் விம்மல்களும் நிரம்பிய மாதமாக இந்த மே மாதம் அமைந்துவிட்டது. ஆகவே இந்த மே மாதத்திலே முதல் 2 வாரங்களில் கோவிட் என்கின்ற அரக்கனால் ஆக்சிஜன் குறைபாட்டால் ஆக்சிஜன் பெட் இல்லாமல் கிடைக்காமல் உயிர் நீத்த எண்ணற்ற குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் செலுத்திக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.